நம்ம நாட்டையே புரட்டி போட்ட 2 கேஸ். ஒரு சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டா வியூஸ்க்காக ஒருத்தி பண்ண தப்பான விஷயத்தினால ஒருத்தருடைய உயிரே போயிடுச்சு பரிதாபமா. என்ன ஏதுன்னு தெரியாம வியூஸ்க்காக மட்டுமே வீடியோ எடுத்து போற இந்த மாதிரி பைத்தியங்களால நிறைய தற்கொலைகள் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் ஜெயில தூக்கி போடுங்க. அதை விட்டுட்டு அப்பாவி மக்களை தண்டிக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அதனால ஒரு உயிரே போயிருக்கு. இது ஒரு சைடுன்னு பார்த்தா தலையே சுத்துற அளவுக்கு இங்க ஒரு கேஸ் ஓடிட்டு இருக்கு. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹரியானால ஜஸ்ட் 9 வயசு ஒரு பொன் குழந்தை. அந்த பொண்ணு பிரெக்னன்ட். பொண்ணுக்கு என்ன தெரியும் அந்த 9 வயசுலன்னு எனக்கே புரியல. அதுவும் 7 மாசம். அம்மா அப்பாவுக்கும் தெரியாதுன்றாங்க. சரி, தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, அந்த குழந்தைக்கு யார் தாண்டா காரணம்னு பார்த்தா தான் கூட பிறந்த அண்ணன். அவனுக்கு 11 வயசு. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. 9 வயசுல இருக்கிற பொண்ணு தான் கூட இருக்கிற அண்ணனே, அதுவும் அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்கும் எனக்கு அதுவும் புரியல. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அவளே சின்ன பொண்ணு. அந்த குழந்தைய அவ எப்படி வச்சு வளர்ப்பா எனக்கு அதுவும் புரியல. அம்மா அப்பாவும் விட்டுட்டு பையனை கூட்டிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை. யாருக்கு? சென்ட்ரல் மினிஸ்டருக்கும் ஸ்டேட் மினிஸ்டருக்கும் ஒரு நேரமும் கிடையாது. ஏன்னா நம்ம படத்தை மட்டும் நிப்பாட்டுறதை மட்டும் பார்த்தா போதும்ல. இதெல்லாம் அவங்க சரௌண்டிங்ல வரதில்லைல்ல. இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களோட கருத்து என்னான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.